ஓம் நமோ வெங்கடேஷாய. திருப்பதி பெருமாளை நமக்கு பிடிச்ச நாளில் ஆன்லைன்லேயே தரிசன டிக்கெட் புக் பண்ணிவிட்டு கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்க்கலாம். க்யூவில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாமல், யாரும் நம்மளை தள்ளி விடாமல் ஃப்ரீயாக மூவ் பண்ணிவிட்டு போய் சுவாமி தரிசனம் பார்த்து வரலாம். ஸ்ரீவாணி அப்படிங்கிற ட்ரஸ்ட்டுக்கு நம்ம 10,000 டொனேஷன் பே பண்ணால் அதுக்கு ஒரு 500 டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ மொத்தம் 10,500 நம்ம பே பண்ணணும் இந்த டிக்கெட்டுக்கு. ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு நாம் பே பண்ணுற அந்த டொனேஷன் இந்தியாவில் இருக்கிற கோயில்களோட பராமரிப்பு பணிக்காக டிடிடியில் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம 10,000 டொனேஷன் பே பண்ணுறப்போ ஒரு தரிசன டிக்கெட் 500 புக் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணி திருப்பதி பெருமாளை கிட்ட பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இந்த டிக்கெட் ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம், ஆஃப்லைனில் கூட புக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் எப்படி புக் பண்ணுறதுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோட சேர்த்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த டிக்கெட்டோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, பெருமாளை க்யூவில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாமல், தள்ளி விடாமல் கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்க்கலாம். ஆர்த்தி சடாரி கொடுப்பாங்க, கொடிமரம் வழியாக போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. தர்ஷன டிக்கெட் புக் பண்ணுறப்போ டொனேஷன் பே பண்ணிவிட்டு தர்ஷன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு 1 இயர் டைம் கொடுப்பாங்க. இன்கேஸ் அந்த 1 இயரில் நம்ம தர்ஷன டிக்கெட் புக் பண்ணிட்டோம், ஆனால் அப்போ போக முடியல அப்படின்னா அந்த 1 இயர்க்குள்ளார ஒரே ஒரு தடவை மட்டும் நம்ம ரீஷெடியூல் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் அந்த டிக்கெட்டோட அட்வான்டேஜ். ஆதார் வச்சு மட்டும்தான் புக் பண்ண முடியும். இந்தியன்ஸாக இருந்தால், என்ஆர்ஐ இருந்தீங்கன்னா பாஸ்போர்ட் நம்பர் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு புக்கிங் தேவையில்லை. தரிசனத்துக்கு போகிறப்போ ஸ்கூல் போகிற குழந்தைய இருந்தால் ஸ்கூல் ஐடி கார்டு இல்லைனா ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. அவங்க கேட்டால் காமிப்பாங்க. ட்ரெஸ் கோட் மஸ்ட். ஜென்ஸாக இருந்தால் வேஷ்டி, ஷர்ட் இல்லை டிஷர்ட் போட்டுக்கலாம், குர்த்தா பைஜாமா போட்டுக்கலாம். லேடிஸாக இருந்தால் சாரி, சுடிதார் போட்டிருந்தால் துப்பட்டா மஸ்ட். ஒரு லாகின்லேருந்து 9 பேருக்கு டொனேஷன் பே பண்ணி அந்த 9 பேருக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஒரு லாகின்லேருந்து ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் நம்ம புக் பண்ண முடியும், எத்தனை பேருக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணாலுமே. இன்கேஸ் நீங்கள் 4 பேருக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணணும், 2 ரூம் தேவை அப்படின்னா 2 பேருக்கு ஒரு லாகின்லேருந்து புக் பண்ணிவிட்டு மீதி 2 பேருக்கு இன்னொரு லாகின்லேருந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் 2 லாகின்க்குமே நீங்கள் ஒரு ரூம் புக் பண்ணிக்கிறப்போ 2 ரூம் உங்களுக்கு கிடச்சிரும். 1000 ரூம் திருமலாவில் நான் ஏசி ரூம் அலாட் பண்ணுவாங்க. தரிசன டிக்கெட் புக் பண்ணுறப்பவே அக்காமடேஷனுக்கு ஆப்ஷன் கேட்பாங்க. அப்போவே நம்ம புக் பண்ணிடணும். ஒன்ஸ் நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அக்காமடேஷன் அப்போ வேணாம்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம புக் பண்ணிக்கலாமா அப்படின்னா அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறப்பவே அக்காமடேஷன் அவைலபிலிட்டி இருந்தால் புக் பண்ணிக்கணும். டிடிடி ஆப்லேயும் புக் பண்ணிக்கலாம். ஆப்பில் புக் பண்ணுறப்போ இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கேட்காது. போர்ட்டல் ttdevastanam.ap.gov.in இதில் மொபைல் நம்பர் கொடுத்து கீழே கெட் ஓடிபி இருக்கும், கிளிக் பண்ணால் ஓடிபி வரும். அதை டைப் செய்து லாகின் செய்துக்கோங்க. ஸ்ரீவாணி அண்ட் அதர் ட்ரஸ்ட் டொனேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போர்ட்டலில் புக் பண்ணுறதுனால இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ ஒன்ஸ் லாகின் ஆனதுக்கப்புறம் டொனேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே என்னென்ன ப்ரிவிலேஜஸ்ங்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா டொனேஷன் பேஜுக்கு போகும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அதை படிச்சுக்கிட்டு அக்ரி கொடுத்துக்கோங்க. நான் 2 பேருக்கு இப்போது தரிசன டிக்கெட் புக் பண்ண போகிறேன், டொனேஷன் பே பண்ண போகிறேன். ஸோ 20,000 டொனேஷன் ஃபஸ்ட்டு நம்ம பே பண்ணிக்கணும். அடுத்து ஐ ஹாவ் பை டிக்ளேர் தட், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் பர்சன் எவ்வளவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். 20,000க்கு 2 பேருக்கு தான் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. கீழே கண்டினியூ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நேம், ஏஜ், ஜெண்டர், ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், நீங்கள் இந்தியன்ஸாக இருந்தால் ஆதார், என்ஆர்ஐ இருந்தால் பாஸ்போர்ட் நம்பர் கொடுத்து டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அகெயின் படிச்சுக்கோங்க. ஒரு தடவை தரிசன டிக்கெட் புக் பண்ணிவிட்டு தரிசன டிக்கெட் அன்றைக்கி போக முடியல அப்படின்னா ரீஷெடியூல் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் அக்காமடேஷனும் சேர்ந்தாப்பில் புக் பண்ணிட்டீங்கன்னா அக்காமடேஷனை ரீஷெடியூல் பண்ண முடியாது. ஸோ அக்ரி கொடுத்துக்கோங்க. கார்டு பேமெண்ட் இருக்குது, நெட் பேங்கிங் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் முடித்ததுக்கப்புறம் இம்மிடியேட்டாக டொனேஷன் ரிசிப்ட் வந்துடும், எஸ்எம்எஸும் வந்துடும் உங்களுக்கு. ஸோ பேமெண்ட் 20,000 கட்டிட்ட பிறகு அதுக்கப்புறமா அகெயின் நீங்கள் மெயின் பேஜுக்கு வந்தீங்கன்னா சர்வீசஸில் டோனார் ப்ரிவிலேஜஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அக்னாலஜ்மெண்ட் ரிசிப்ட் வேணும்னா நீங்கள் இங்கே அக்னாலஜ்மெண்ட் பக்கத்தில் இருக்கிறத வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ண போகிறோம். நேம்ஸ் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. பிகினிங் பிரேக் டெசிஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லட்டு தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிக்கலாம். இங்கே பக்கத்துலேயே கேலண்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் தர்ஷன் அவைலபிலிட்டி காமிக்கும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ண டேட் தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அக்காமடேஷன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இப்போது சூஸ் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கலாம். டிடிடி ரூம்ஸே அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அக்காமடேஷன் வேணும்னா டேட் கிளிக் பண்ண பிறகு 6 hours ஸ்லாட் வரும். இந்த டைம் என்னென்னா ஏஆர்பி கவுண்டரில் போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கிறதுக்கு உண்டான டைம்.
ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும் எங்கே அலாட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போலேருந்து நீங்கள் 24 hours ரூம் எடுத்துக்கலாம். எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க. 1000 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணி நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். 3rd day கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஹவர்ஸ் சூஸ் பண்ணி பே பண்ணிக்கணும். பட் நான் இப்போ அக்காமடேஷன் புக் பண்ணலை. ஸோ ரிடீம் இருக்கும் கீழே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு ரிடீம்னு சொல்லிருக்கோம். அதுக்கு நீங்கள் எஸ் கொடுத்த பிறகு இந்த மாதிரி பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். 20,000 நம்ம டொனேஷனுக்கு தான் பே பண்ணியிருக்கோம். இன்னும் தரிசன டிக்கெட்டுக்கு புக் பண்ணலை. ஸோ நான் 2 பேருக்கு பே பண்ணிக்கிறதுனால எனக்கு 1000 ரூபாய் காமிக்குது. 500 ரூபாய் டிக்கெட் 2. அதனால் நீங்கள் 1000 rupees அகெயின் பே பண்ணணும். டோட்டலாக 21,000 2 பேருக்கு. தர்ஷன் டிக்கெட் பே பண்ணுறப்ப கூட கார்டு இல்லை நெட் பேங்கிங் இருக்குது. ஸோ நீங்கள் ரீடீம் பண்ணி முடிச்சோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு பாப்பப் வரும், எஸ்எம்எஸும் வரும். ஸோ நீங்கள் தர்ஷன் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணணும்னா கீழே மை ஆக்டிவிட்டீஸ் கீழே பிகினிங் பிரேக் தர்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் தர்ஷன் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் தர்ஷன் டிக்கெட் என்னைக்காச்சும் ஒரு நாள் புக் பண்ணிவிட்டு ரீஷெடியூல் பண்ணிக்கணும்னா அந்த 1 yearக்குள்ளார இந்த ரீஷெடியூலில் ப்ரெஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் ஆஃப்லைன்லேயே இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். கீழ்திருப்பதி ஏர்போர்ட்டில் 100 டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில். அதுக்கு பிஎன்ஆர் நம்பர், போர்டிங் பாஸ்லாம் காமிக்கணும். திருமலாலையும் ஆஃப்லைன் டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. 400 டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. மொதல் நாள் ஜேஇஓ ஆஃபீஸில் காலையில் 8 மணிக்கெலாம் க்யூவில் நின்று நம்ம வாங்கிக்கணும். ஸோ ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். மேக்கு ஃபியூ டேஸ் அண்ட் ஜூனுக்கு இந்த டேஸ் அண்ட் ஜூலைக்கு இந்த டேட்ஸுக்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது. ப்ளூ கலரில் இருக்கிற டேட்ஸுக்கும் அடுத்தடுத்த நாளுக்கு இப்போ ஓப்பன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நைட்டு 26 ஓப்பன் பண்ணுவாங்க. நாளைக்கு நைட்டு 27 ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லா நாட்களுக்குமே ஓப்பன் பண்ணுவாங்க. எவ்ரி மந்த் புக்கிங் இருக்குது. உங்களுக்கு கன்வீனியண்ட்டான நாளில் புக் பண்ணிவிட்டு திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்க்கலாம். ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு கவுண்டரில் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. கோயில் உள்ள சக்கரை பொங்கல் பிரசாதமாக கொடுப்பாங்க. சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வர்றப்போ தீர்த்தம் சடாரியோட. இந்த புக்கிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. ஆக்சுவலாக அக்காமடேஷன் 1000 ரூபாய் ரூம் நான் ஏசி இருந்ததுனால நான் புக் பண்ணல. ஏன்னா எனக்கு புக் பண்ண சொன்னவங்க ஏசி ரூமாக கேட்டிருந்ததுனால நான் மட்டில் புக் பண்ணுறேன். ஜென்ரலாக ஆன்லைன் அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் முதல்ல புக் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ தரிசன டிக்கெட் இருக்கிறவங்க மட்டும்தான் திருமலாவில் புக் பண்ண முடியுங்கிறதுனால ஏசி ரூம் இதுக்கு புக் பண்ண முடியாது. நின்று பொறுமையாக சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படியே நம்ம ஓரளவுக்கு நின்று பார்த்துட்டு அப்படியே வந்துடணும். ஆரத்தி காமிச்சாங்கன்னா அந்த ஆரத்தி காமிக்கிற டைமுக்கு அங்கே நிற்கலாம். மற்றபடி நம்ம அப்படியே குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்த்துக்கிட்டே அப்படி வந்துடணும். உள்ளேயும் ஒரு வாழைப்பழம் பிரசாதமாக கொடுப்பாங்க சயன மண்டபத்தில். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த புக்கிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.